ஒரு ஏலியன் ஷிப் வந்து நம்மளோட பூமிக்கு ரொம்ப பக்கத்துல அடுத்த ஒரு 2 மாசத்துல வரப்போகுது அப்படின்னா நம்ப முடியுமா? இந்த வருஷம் ஜூலை மாசத்துல நாசா வந்து 3i அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை ஸ்பேஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து நம்மளோட சோலார் சிஸ்டம் சேர்ந்தது கிடையாது. சோலார் சிஸ்டம்க்கு வெளியிருந்து உள்ள வந்திருக்கு. இதோடைய ட்ரெஜெக்டரி வந்து, அதாவது எல்லா பிளானட்ஸுமே வந்து சன் ஆர்பிட் பண்ணுவோம் இல்லையா, இதோட ட்ரெஜெக்டரி வந்து சன் ஆர்பிட் பண்ற மாதிரி இல்லை. இதோட ட்ரெஜெக்டரியே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதை ஏன் ஏலியன் ஷிப்பா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஜூபிட்டர், மார்ஸ், வீனஸ் இது கிட்ட எல்லாம் ரொம்ப க்ளோஸா டிராவல் பண்ணி போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் டிராவல் பண்ணி போறது மேத்தமெட்டிக்கலி பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் இந்த 3i அட்லஸ் தான் நம்ம சோலார் சிஸ்டம்க்கு வெளியிருந்து வர்ற 3வது ஆப்ஜெக்ட் நமக்கு தெரியாம எவ்வளவு வந்திருக்கும். முதல்ல வெளியே வந்திருக்கலாம். இப்போ நிறைய சேட்டலைட்ஸ், டெலிஸ்கோப்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறதுனால அந்த மாதிரி தப்பிச்சு போறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஸோ அதுக்குள்ளே ஏலியன் இருக்குன்னு சொல்கிறாங்களா? எல்லா பிளானட்டையும் போய் வேவ் பார்த்துட்டு இப்போ அர்த்துக்கிட்ட வந்து இங்கே இருக்கானுங்கன்னு உள்ள வந்துருமா? இந்த 3i அட்லஸ் வந்து 2,40,000 km/h ஸ்பீடுக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நம்ம பார்த்ததுலேயே ஃபாஸ்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இதுதான் இந்த சோலார் சிஸ்டமில் ட்ராவல் பண்ணுறது. ஸோ அதுவும் இல்லாமல் அது இந்த ட்ரெஜெக்டரி இதெல்லாம் பார்த்துட்டு இது ஏலியன் ஷிப்பாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இப்போ இது வந்து ஒரு காமெட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காமெட்னா வந்து வால் நட்சத்திரம். கரெக்ட். இப்போ இந்த வால் நட்சத்திரம் பூமியோட பார்வையை விட்டு மறைஞ்சு சூரியனுக்கு பின்னாடி இருக்கு. சன்னுக்கு ரொம்ப க்ளோஸாக போகிறதுனால அதில் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்க பொருட்கள்லாம் வந்து எவாபரேட் ஆகி ஒரு டெய்ல் மாதிரி ஃபார்ம் ஆகி இதுக்கப்புறம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதோட கலர்ஸை நம்ம பார்த்து அது என்னென்ன மெட்டீரியலால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.